ஹலோ ஹலோ. எவ்வளோ நேராச்சுக்கா வரேன்னு சொன்னீங்க, இன்னும் வரவே இல்லை. இதோ உன் வீட்டு பக்கம் வந்துட்டேன். சரி வாங்க, நான் வெளியில தான் உட்காந்துருக்கேன். வந்துட்டேன்டி, வந்துட்டேன். பக்கத்து தெருவில் இருந்து இந்த தெருக்கு வர்றதுக்குள்ள 10 ஃபோன் பண்ணிட்டேடி. இல்லக்கா வந்து மாடை அவுத்து கெட்டணும், அதான். அலையில எனக்கா கூட பெருசா இருக்கு. இதுவாடி, வீட்டில் நிறைய பழம் இருந்துச்சு, அவதான் புள்ளதாச்சி பொண்ணாச்சே, சத்தா இருக்கட்டுமேன்னு எடுத்துட்டு போறேன். நீ கூட கையில ஏதோ வச்சிருக்க மாதிரி இருக்கு. இதுவா? அதுவே தான். தோட்டத்துல மாங்காய் நல்லா விளைஞ்சிருந்துச்சுக்கா, புள்ளதாச்சி பொண்ணுக்கு பிடிக்குமேன்னு பறிச்சுட்டு வந்துட்டேன், அதானடி. அதேதான்க்கா, சரியா சொல்லிட்டீங்களே. சரி வா போலாம். சமைச்சிங்களா? அதே இட்லி தானா? இட்லியே எல்லாரும் கொடுத்தாச்சு. மத்தியால உப்புமா கிண்டிக்கலான்னு பார்த்துட்டேன். நேற்று வச்ச பழைய சோறு கொஞ்சம் கிடக்கா, அதை மதியத்துக்கு ஒரு வெங்காயத்தை வதக்கி சாப்பிடலான்னு வச்சாச்சு. அது சரி, இன்னைக்கு ஃபுல்லாக சோறு பொங்காமலே உப்பேத்திட்டேன். நீங்கள் மட்டும் என்னவா பிரியாணியா பண்ணுறீங்க? உப்புமா தானே, இன்னும் தாக்கலான்னு உனக்கு தூக்கம் வராதே. சும்மா சொன்னேன்க்கா. அடடே, மணி 10 ஆச்சு. என்ன இவரு இன்னும் என்ன எழுப்பாம இருந்திருக்காரு? மாடியில போய் எக்ஸசைஸ் பண்ண போயிருப்பாரோ? என்னங்க என்னங்க, எக்ஸசைஸ் பண்றீங்களா மாடியில? சித்து, மாடிப்படியில நீ ஏறக்கூடாது, நான் வீட்டுக்கு இந்த பக்கம் இருக்கேன், இங்க வா. அந்த பக்கம் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. சித்தார்த்தாங்க, என்னங்க பண்றீங்க? சும்மாதான் இருக்கேம்மா. என்ன எந்திரிச்சிட்டியா? ஆமா சித்தார்த், சீக்கிரமே எழுப்பிருக்கலாம்ல, உங்களுக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சுல. இன்னைக்கு ஆபீஸ்க்கு பர்மிஷன் சொல்லியிருக்கேன், 12 மணிக்கு அப்புறம் போனா போதும். நீ நல்லா இருக்கல்ல? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்க கழுவுற மாதிரி. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இதெல்லாம் கழுவி வச்சு வந்துடுறேன். ஏன் சித்தார்த் இப்படி பண்றீங்க? நான் தான் பாத்திரத்தெல்லாம் கழுவேன்ல, ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? நேத்து நீ நிறைய வாந்தி எடுத்துட்டல்ல, டயர்டா இருந்த. சரி, ஒன்னு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே, கழுவிலாம் வச்சுட்டு அப்புறமா ஆபீஸ் போலான்னு நினைச்சேன். சாதம் தான் இன்னும் வேகல, அடுப்புலயே போட்டிருக்கேன். என்னது, நீங்க சமைக்கிறீங்களா? ஆமா ஆமா, கேஸ் தீந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் வெளியில வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ சித்தார்த், நேத்தே கேஸ் முடிகிற மாதிரி இருந்துச்சு, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். என்னங்க இது, பாத்திரம் விளக்குறேன் சமைக்கிறேன்னு நான் பாக்குற வேலையெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஊர் உலகத்துல எந்த பொம்பளைங்களுமே குழந்தை உண்டாகவே இல்லையா என்ன? எல்லா ஹஸ்பண்ட் இப்படிதான் வேலை செஞ்சு கொடுக்குறாங்களா என்ன? யார் வேலை செய்யறாங்க செய்யலைங்கிறதுலாம் எனக்கு முக்கியம் இல்ல, நான் செய்யறேன் அவ்வளவுதான். சரி சரி, ஆமா என்ன சமைக்கிறீங்க? வா வந்து பாரு. அடட, மரத்து எனல்ல, விறகடுப்பெல்லாம் வச்சு மூட்ட ஆரம்பிச்சாச்சு போல. நீ தான் கட்டில இருந்தனா கொஞ்சம் ஹீட்டா இருக்கும், அதான் வேற எங்க வைக்கிறதுன்னு தெரியல. சாதமும் அப்புறம் வெந்தய குழம்பும் வைக்கிறேன்டி. இந்நேரம் உங்க கம்பெனில இருந்து யாராச்சும் வந்து பார்க்கணும். பார்த்தா பாக்குறாங்க, என் வீட்டுல கேஸ் தீந்து போச்சு, நான் வெளியில வச்சு சமைக்கிறேன். கேஸ் தீந்ததுக்கு சொல்லலைங்க, நீங்க சமைக்கிறத பார்த்தா சிரிப்பாங்கல்ல, அதை சொன்னேன். அப்புறம் துணியெல்லாம் கூட துவைச்சு காய போட்டேன் தெரியுமா? அடடே, காலையில 10 மணிக்குள்ள நானே இவ்வளவு வேலை பார்த்திருக்க மாட்டேங்க. ஏங்க இவ்வளவு வேலை பண்றீங்க? இந்த ஊர்ல நம்ம சொந்த பந்தம் யாரும் இல்ல, உனக்கு நான் எனக்கு நீ, அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு? அது சரி, இன்னைக்கு ஆஃப் டே போட்ட மாதிரி டெய்லி போட முடியாது, நானே என் வேலையெல்லாம் பார்த்துப்பேன். ஒழுங்கு மரியாதை ஆபீஸ் கிளம்புற வழியை பார்க்கணும், சரியா? சரி சரி, நாளைக்கு சீக்கிரமே இருந்துச்சு ஆபீஸ் போக முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடறேன், போதுமா? உங்களை திருத்தவே முடியாது. சாதத்தை நான் வடிக்கட்டுமா? வெந்துருச்சு போல தெரியுது. இல்ல இல்ல, வேகல. அது இல்லாம இந்த வெயிட் எல்லாம் நீ தூக்க கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. இல்ல, ஓரளவுக்கு சாதத்தை வடிக்கிறதுல என்னங்க வெயிட், நீங்க வேற. இங்க பாருடி, நமக்கு குழந்தை தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும், ஓகேவா? அடியே புள்ளதாச்சி பொண்ணு, வாங்கக்கா வாங்க. சின்ன பொண்ணக்கா வாங்க. என்ன எந்திரிச்சிட்ட போல? அக்கா, நானே லேட்டா எந்திரிச்சிட்டேனே நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க வேற. இருங்கக்கா, நான் இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீங்க 2 பேரும் இதை சாப்பிடுங்க. என்னது சாப்பாடா? அக்கா, உங்களுக்கு எதுக்கு வீணா சிரமம்? நான் என்ன உங்களுக்கு ஸ்பெஷலாக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன்? இன்னைக்கு நான் இட்லி கடை போட்டேன், அதனால நாளை இட்லியும் தம்பிக்கு தோசை தான் பிடிக்கும்னு அடிக்கடி நீ சொல்லுவியே, அதனால வீட்டில இருந்து 2 தோசையும் ஊற்றி கொண்டு வந்தேன்டி. அப்புறம் சாம்பார் சட்னி எல்லாம் கடைக்காக வச்சது தான், உனக்காகலாம் ஒன்றும் ஸ்பெஷலாக பண்ணலை, சரியா? தம்பிக்காக மட்டும் ஸ்பெஷலாக ஒரு தோசை சுட்டேன், அவ்வளோதான்டி. இப்பதானங்க நினைச்சோம் நமக்கு இந்த ஊர்ல யாருமே இல்லைன்னு. இங்க பாருங்க, நம்ம சின்ன பொண்ணு அக்கா இருக்காங்க. நான் மட்டும் இல்லடி, எல்லாருமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வர்றதா தான் என்கிட்ட சொன்னாங்க, நான் கொஞ்சம் முந்திக்கிட்டேன். நீங்கள் சாப்பிடணும்ல, தம்பி தான் ஆஃபீஸ் போயிருக்குமோ என்னமோன்னு அறக்க பறக்க ஓடியாந்தேன், இப்போ தான் வியாபாரம் முடிஞ்சதுன்னா பாரு. அக்கா 10 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ்க்கு 2 மணி நேரம் பர்மிஷன் போட்டிருக்கேன்க்கா. ஆமா, இது என்ன? வீட்டுல கேஸ் தீந்துருச்சுக்கா, அதான் நான் முழிக்கவே இல்லை பார்த்துக்கங்க. இவங்களே சமையல் பண்ணலான்னு சொல்லி வெளியில விறகடுப்பெல்லாம் மூட்டி வச்சுட்டாங்க.
நான் நினைச்ச மாதிரியே 2 பேருமே இன்னும் சாப்பிடாம தான் இருக்கீங்க. முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இல்லக்கா இருக்கட்டும், பரவாயில்ல, அவளுக்கே கொடுங்க. தம்பி, நீங்க என்ன அந்நியமாவே பாக்குறீங்க. உங்க சொந்த அக்கா மாதிரி நினைச்சுக்கோங்களேன். சரிக்கா கொடுங்க. நான் மட்டும் இல்ல, அகிலா அக்கா தான் இட்லி வாங்கிட்டு வரதா சொன்னாங்க. நான் நினைச்சேன், சரி எதுக்கு அவங்க காசு கொடுத்து என்கிட்ட வாங்கி அப்புறம் உங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கு நானே கொடுத்துடலாமேன்ட்டு கொண்டு வந்துட்டேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் சாப்பிடுங்க. ஞம் 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 ஞம். ஞம் 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 ஞம். அக்கா நல்ல டேஸ்டா இருக்கா குழம்புலாம். அடடே, சின்ன பொண்ணு எனக்கு முன்னாடி வந்துட்ட போல தெரியுது. வாடி, கோழி விற்கிற கோகிலா, என்ன இந்த இவ்வளவு தூரம்? சாமி கும்பிட வந்தேன். கொழுப்ப பாரு உனக்கு, எப்ப பாரு இந்த கிண்டல் பேச்சு. நான் ஒன்ன பார்க்க வரலன்னா என் தங்கச்சியை தான் பார்க்க வந்தேன். சித்ரா நல்லா இருக்கியேட்டி, இப்ப உடம்பு தேவையில்லை. என்ன தம்பி, நீங்க இன்னும் ஆபீஸ் போகல போல. இனிமேதான்க்கா போகணும். சித்ரா, நாளைக்கு 2 கோழி முட்டை விட்டுற தரத்துல இருக்கு. வரும்போது 4 நாட்டுக்கோழி முட்டை கொண்டு வரேன்னா அவிச்சு சாப்பிட, உடம்புக்கு நல்ல சத்து. இன்னைக்கு முட்டை விட்டுருக்குன்னு தேடி தேடி பார்த்தேன் டி, அதான் இவ்வளவு நேரம் லேட்டு. 10 மணிக்கு வழக்கமா முட்டை இடும். இன்னைக்கு எவ வீட்டுல போய் முட்டை விட்டுட்டுன்னு தெரியல, காண பாத்துக்க. நாளைக்கு எப்படி 2-3 கோழி முட்டை இடும் பாத்துக்க. கண்டிப்பா உனக்கு ஒரு 4 முட்டை கொண்டு வந்துடுறேன்டி. ஐயா அக்கா பரவாயில்லைங்கக்கா. அடட, உங்க வீட்லயும் கேஸ் தீண்டு போச்சா? ஊர்ல பாதி வீட்டுல இதே பிரச்சனை. பாத்திரமெல்லாம் கழுவாம இருக்கு போல. ஆமா, சும்மா தானே இருக்க, கழுவி போடு. நான் என்ன மாட்டேன், நான் சொல்ல போறேன். கழுவுறேன்டி கழுவுறேன். ஆமா, நீ ஏன் இப்படி வெட்டியா உட்காந்துருக்க? அடியே, இட்லி கடையில இவ்வளவு நேரம் நட்டமே நின்னேன்டி, கால்லாம் வலிக்குதுடி, நீயே கழுவி போடுறீ. சரி டி, சும்மா தாண்டி சொன்னேன், நானே கழுவுறேன். ஐயோ, எனக்கா இது? ஆளாளுக்கு நீங்களா மாத்தி மாத்தி சொல்லிக்கிறீங்க. ஐயோ இருங்கக்கா, இது நானே கழுவி போடுறேன். சும்மா இருக்க நேரம் தானே டி, கழுவி போட்டா என்னவா? 10 பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி கை வலிக்குது, அமுக்குங்க கைய அமுக்குங்க. பாத்தியாடி சித்ரா, அவளுக்கு பாட்ட பாத்தியா? நல்ல கொழுப்படுத்து. நல்ல காமெடி பண்றீங்கக்கா 2 பேரும். அடடடட, என்ன ஒரு கண்கள்ளா ஒருத்தி என்னடானா வந்தது வராதமா பாத்திரம் விளக்கிட்டு இட்லிக்கு ஓவரா கணக்கு பாக்குறவ இன்னைக்கு இட்லி தோசை அள்ளி வீசுறா. நம்ப முடியலையே. பாத்தீங்களாக்கா, நீங்க நான் லேட்டு, இவளுக்கெல்லாம் சீக்கிரமே வந்துட்டாளுங்க. அடியே சித்ரா, இப்ப உடம்புக்கு தேவையில்லையாட்டி? வாடி, அப்பதே வரேன்னு கால் பண்ண, இன்னும் வரலன்னு பாத்துட்டு இருந்தேன். ஆமா, ஒரு நாள் இல்லாத திருநாளா நீயும் இப்படி சீக்கிரம் வருவன்னு எவடி கண்டோ. நான் ஒரு திங்க பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன், என்னையும் கொஞ்சம் பாரு. கோழி கடை கோயிலா, பரவாயில்லையா? பாத்திரம் எல்லாம் விளக்குவ போல. வீட்டுல உன் புருஷனை தூக்கி போட்டு மிதிப்பேன், இங்க வந்து விளக்குற, பரவாயில்ல. அப்படி போக்கத்தவள, நான் என் புருஷனை தூக்கி போட்டு மிதிப்பேன், நீ உன் புருஷனை தூக்கி போட்டு பந்தாடுவியாம. ஐயா தம்பி, நீங்க இன்னும் ஆபீஸ் போல? வீட்டுல நடக்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு. பரவாயில்லக்கா, நான் 2 வரை பெர்மிஷன் போட்டுக்கலான் இருக்கேன். வேணாம், நாங்க இங்க வீட்டுல சும்மா தானே இருக்கோம், அவளுக்கு கூட மாட ஒத்தாசையா இருந்துட்டு போறோம். மணி 10 தானே ஆகுது, இப்ப போனா கூட நீங்க ஆபீஸ்க்கு பர்மிஷன் கிடையாது இல்ல. 1 வரனா ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. அவசரத்துக்கு இந்த மாதிரி 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, சொல்லிக்கலாம்க்கா. ஐயா, பின்ன இதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, கிளம்புங்க. இது வரைக்கும் 2 பேருக்கு சம்பாதிச்சிங்க, இன்னும் 3 பேருக்கு சம்பாதிக்கணும்ல, அதிகமா உழைக்கணும். போய் வேலையை பாருங்க, சம்பளத்தை பிடிச்சிட போறேன். சரிடி சித்ரா, உனக்கு யாருமே இல்லையேன்னு நினைச்சேன், இத்தனை பேர் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுங்க சித்ரா, சரியா? சரிங்க, அதான் அக்காலாம் இருக்காங்கல்ல, நீங்க போய் வேலையை பாருங்க. அக்கா, காலையிலே லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு தான் சொன்னாக்கா, கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. அப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். தாராளமா போயிட்டு வாங்க, நாங்க உங்க வீட்டுக்காரியை நல்லா பாத்துப்போம் தம்பி. ஒருவேளை நாங்க வீட்டுக்கு போனாலும் எங்க பசங்க இங்க தான் இருக்காங்க, வந்து துணையா இருக்க சொல்லுவோம். அதனால நீங்க எது கவலையும் பட வேண்டாம். கோழி மேய்க்கிற நேரம் கொஞ்சம் தான், மிச்ச நேரம் நான் இங்க இவளை நல்லா பத்திரமா பாத்துப்பேன். பயப்படாம போயிட்டு வாங்க தம்பி. சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரேன். அக்கா, இவ்வளவுதான்க்கா சாப்பிட முடியுது, போதும் போதும். போதுங்கிற அளவு சாப்பிடு. டீ வெளியில ஏத்திட்டு நான் தள்ளி வச்சுட்டு வரேன். நீ ஒன்னும் தள்ள வேணாம், நானே தள்ளிக்கிறேன். இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த விறகடுப்புல சமைக்கணும், விறக உள்ள தள்ளணும், ருசியில் நானும் மயங்கணும், நல்லா சமைச்சு போட்டு பழகணும். இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழம் இருக்கு, என் வீட்டுக்காரரு நிறையவே வாங்கிட்டு வந்திருந்தாரு, அதான் உனக்கு நல்லதேன்னு கொண்டு வந்தேன்டி. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த அன்னாச்சி பழத்தை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது, சரியா? கண்டிப்பா சாப்பிட மாட்டேங்கக்கா, அதெல்லாம் எனக்கு முன்னாடியே நீங்க சொல்லியிருக்கீங்க. சித்ரா, இங்க பாத்தியா, நல்ல புளிப்பு மாங்காய் கொண்டு வந்திருக்கேன். ஐயோ அக்கா, ஏதுங்கக்கா உங்களுக்கு இது? அதுவா சித்ரா, நேற்று நைட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். உடனே அவரு
ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னவரு காலையில மாடு கட்ட போயிருந்தோம் நானும் அவரும். ரொம்ப நேரம் ஆளைய காணும். எங்கன்னு பாக்குறேன் கையில இவ்வளவு பெரிய மாங்கத்தோட வந்து நிக்கிறாரு. மாங்காய் ஏங்க இப்படி மூட்டோட பறிச்சீங்கன்னு கேட்டேன். தனித்தனியா பறிச்சு வச்சா கூட வாடுமா, இப்படி காம்போட வச்சா கூட 4 நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அதனால சித்ரா பிள்ளைக்கு கொண்டு கொடுன்னு சொல்லி கொடுத்து விட்டாருடி. பரவாயில்லையே, உன் வீட்டுக்காரர் மாங்காய் வாசில எல்லாம் கொடுப்பானா? அன்னைக்கு நான் கேட்டேன் ஒத்த காய் தள்ளடி. நீ வேணா வயத்தை தள்ளிக்கிட்டு வா, உனக்கும் வாசியில தர சொல்றேன். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. என் புருஷன் கிட்ட வந்தானா விளக்கமாரி பிஞ்சு போமி. வாசியில மாங்காய் திங்க வயசை பாரு. பிள்ளை 10ஆம் கிளாஸ் படிக்கி வாசியில மாங்காய் வேணுமாம்ல மாங்காய் ஒடி போக்காத்தவளை. ஒன்னும் கெட்டு போகலட்டி. உன் பிள்ளைகிட்ட பர்மிஷன் கேட்டு ஒரு பிள்ளைய பெத்துக்க. எனக்கு ஒரு கொத்து என்ன ஒரு கூடையே கொண்டாந்து இறக்க சொல்றேன். ஆமா, உன் வாசி மாங்காக்காக நான் பிள்ளை பக்கமாக்கும் போட்டி. அது சரி. இங்க பாருடி, கோழிக்கடை கோயிலா என்ன வேடி உனக்கு? மொத்த மாங்காய்க்காண்டி இவகிட்ட ஏண்டி தொங்கிட்டு கிடக்க? அவ தோட்டம் அங்கதானே இருக்கு. நீ நாட்டுல கோழி பத்திர மாதிரி போய் ஒரு காய பறிச்சு தின்ற வேண்டியது. ஆட போட்டி, கோழி உள்ள வந்தாலே கல்ல கொண்டு ஏறிதா இவ புருஷன். எனக்கு மாங்காய் தரனக்கு கேட்டா தானே களவாண்டு தின்னடி. அடியே, என் புருஷன் காவல் இருப்பாரா உன்னை களவாங்க விடுவாரா? நல்ல காவல் இருந்து கிழிச்சான். போன வாரம் 4 மாங்காய் நான் தான் பிடிக்கிட்டு வந்தேன். இன்னாரம் கண்டுபிடிக்கல, வந்துட்டா சொல்றதுக்கு. ஐயோ ஐயோ, இப்படிதான் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் பிறக்க போற பிள்ளை ஆரோக்கியமா இருக்கும். அது சரி, உனக்கு 4 மாங்காய் போச்சேடி. அப்ப என் கோழி முட்டையை களவாண்டது இவ்வளோத்தான் இருக்குமோ? ஏன் 4 மாங்காய் மட்டும் இல்லக்கா, உங்க வீட்டுல முருங்கைக்காய் பறிச்சது நம்ம சின்ன பொண்ணு, இப்ப கோழி முட்டையை ஆட்டப்பட்டது நம்ம சின்ன பொண்ணு. என்னது, இவதானா அது? ஆமாங்கட்டி. இப்ப என்ன பண்ணுவீங்க? சமையல் பண்ணும்போது திரும்பி திரும்பிலாம் பேச முடியாது. டிஸ்டர்ப் பண்ணாம இருங்கட்டி. பாத்தியாட்டி அவளுக்கு எம்பிட்டு கொழுப்பு. அக்கா, இது ஒன்றும் கொழுப்பு இல்லைன்னா, இதெல்லாம் திறமை. நான் எடுத்ததை நீங்க யாராவது பாத்தீங்களா? நானா சொல்ல போய் தானே இப்ப கண்டுபிடிச்சிங்க. உங்களுக்கு திறமை இருந்தா உங்க பொருளை காப்பாத்திக்கோங்க. என்னெல்லாம் எடுக்காதீங்க வைக்காதீங்கன்னு சொல்ல யாருக்கு உரிமை இல்லை, சரியா? நல்லா இருக்குடி நீ பேசுற நியாயம். வாடி வா, இனி கோழி முட்டையில செய்வனை செஞ்சு வைக்கிறேன். இப்பாவி இவ செஞ்சாலும் செய்வ. அக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. எங்க நாங்க 2 பேரும் தனியா இருக்கமே, என் வீட்டுக்காரர் நானும் காலையில கொஞ்சம் வருத்தப்பட்டோம்க்கா. ஆனா அந்த வருத்தம் எதுவுமே இல்லக்கா. சரி டி, அதான் நாங்க இருக்கோம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ணி விட்டுருங்க. சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய். எல்லாம் நன்மைக்கே ஃப்ரெண்ட்ஸ்.